பிடிக்க வாஞ்சுகிறேன். தேவன் ஒரு மனிதனோடு பேசுகிறார் என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே 2 விதமான அனுபவங்கள் காணப்படும் என்று சொல்லுகிறேன். ஒரு மனிதனோடு ஒரு மனுஷியோடு தேவன் இடைபடுகிறார் என்றால், தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார் என்றால், அவர்கள் 2 விதமான அனுபவங்களுக்குள்ளே கொண்டு வருவார். அந்த 2 விதமான அனுபவங்கள் என்னென்ன நான் வேதத்திலிருந்து உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதற்கு முதலாவது யோபுவை நான் திருஷ்டாந்தமாய் உங்களோடு நான் உங்களுக்கு காண்பிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. யோபுவோடு கர்த்தர் பேசின சங்கதிகளை விசேஷமாக தேவன் யோபுவோடு பேசின வார்த்தைகளை யோபுவின் புத்தகம் 38வது அதிகாரத்திலிருந்து விசேஷமாய் பார்க்க முடியும். யோபு 38, 39, 40, 41 ஆகிய 4 அதிகாரங்களை பார்க்கலாம். 42லையும் ஆண்டவர் இடைபடுகிறார். ஆனா விசேஷமா 38, 39, 40, 41 ஆகிய 4 அதிகாரங்களுக்குள்ளே நாம் வரும்போது கர்த்தர் யோபுவோடு பேச ஆரம்பிக்கிறார். எப்படிப்பட்ட சமயத்தில் பேசுகிறார்? வேத வாக்கியங்களை நன்றாக கவனியுங்கள். எப்படிப்பட்ட சமயத்தில் யோபுவோடு தேவன் இடைப்பட்டார் என்று சொன்னால், யோபு தன் சிநேகிதர்களாகிய எலிபாஸ், பில்தாத், சோப்பார் ஆகிய 3 சிநேகிதர்களோடு சம்பாஷணை பண்ணி கொண்டிருக்கிறார். 3 பேரும் மாறி மாறி பேச ஆரம்பிக்கிறார்கள். கடைசி இன்னொரு மனிதனும் சேர்ந்து கொண்டான், எலிகு என்கிற மனிதன். எல்லாருக்கும் என்ன சம்பாஷணை நடக்கு? ஒவ்வொருத்தரும் தேவ நீதியும் காண்பிக்கிறாங்க, ஒரு பக்கம் சுயநீதியும் காண்பிக்கப்படுகிறது. அது ரத்ன சுருக்கமா அந்த பட்டிமன்றமோ என்னமோ இந்த கலந்துரையாடலை நீங்க ரத்ன சுருக்கமா சொல்லணும்னா, தேவநீதி காண்பிக்கப்படுகிறது, சுயநீதி காண்பிக்கப்படுகிறது. சுயநீதி காண்பிக்கப்படுகிறது, தேவநீதி காண்பிக்கப்படுகிறது. சுயநீதியா தேவநீதியான்னு வரும்போது தேவன் அங்கே சுயநீதி பூஜ்யம் என்பதை நிரூபிக்கிறதுக்காக இப்பொழுது அவர் டைரக்டா யோபுட்ட பேச வந்திருக்கிறார். யோபுட்ட பேசுகிறார். பெருங்காற்றிலிருந்து ஒரு பேசுறார் பாருங்க. அதான் 38 அதிகாரத்திலிருந்து பார்க்கிறோம். என்னெல்லாம் பேசினார் ஆராய்ந்தா நாள் போதாது. இப்ப அதுக்குள்ள நான் போகல. இப்ப அவர் பேச 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 இந்த மனுஷனுக்குள்ளே உண்டான வெளிச்சம் என்ன, இந்த மனுஷனுக்குள்ளே உண்டான மாற்றங்கள் என்ன? இன்னைக்கு பிரியமானவர்களே, என் உள்ளத்தின் ஆழத்துல இதுதான் தேவன் உணர்த்தினார். இன்னைக்கு பேசும்படியே உணர்த்தப்பட்ட காரியங்கள் இதுதான். இன்னைக்கு அநேகர் என்ன சொல்றாங்க தெரியுமா? தேவன் என்கிட்ட பேசினார் 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 சொல்றாங்க. என்ன பேசினான்னு கேட்டா, இந்த வருஷத்தின் முடிவில் வீடு கட்டி தருவேன்னு பேசியிருக்கிறார். பாருங்க, உலகத்தார் அதுதான் சொல்றாங்க. நான் அங்க போனேன், அங்க போய் தரிசனம் கண்டு இங்க இத்தனை தேங்காய் உடைச்சேன். எதுக்கு அப்படின்னு கேட்டா, கடைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், கடைகள் இன்னும் பெருகணும், பொருளாதாரம் இன்னும் பெருகணும், ஆஸ்தி அதிகமாகணும் சொல்லி. வித்தியாசமே இல்லை இன்னைக்கு. பிரியமானவர்களே, நீ கர்த்தர் பேசினார் கர்த்தர் பேசினார் கர்த்தர் பேசினார். என்ன பேசினார்? 50 பவுன் நகையை 500 பவுனா மாத்துவேன்னு சொல்லி இருக்கிறார். இதெல்லாம் நான் கர்த்தர் பேச நம்பவே மாட்டேன். கர்த்தர் பேசினா, உண்மையிலேயே ஒரு மனுஷன் ஒரு மனுஷியோடு கர்த்தர் பேசினால் அவருடைய வாழ்க்கையில விலையேற பெற்ற இந்த 2 அனுபவங்கள் காணப்படும். இந்த 2 விதமான வெளிச்சம் காணப்படும். அது என்ன அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் பேச 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 இன்னும் முடிக்கல. ஆண்டவர் பேசிக்கிட்டே இருக்கும்போது யோபுக்குள்ளாக உண்டாகிற முதல் மாற்றம் என்ன தெரியுமா? அதான் முதல் தடவை அவர் பிரதியுத்தரம் சொல்லுகிற அந்த காட்சியை யோபு 40வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்க முடியும். என்ன 40வது அதிகாரத்துல யோபு பேச ஆரம்பிச்சுட்டாரான்னு கேட்டீங்கன்னா, இடையில இவர் பேச ஏன்னா தேவன் பேச பேச பேச, தேவன் தம்முடைய மகத்துவங்களை வெளிப்படுத்த தேவன் தம்முடைய சத்தியங்களை, தேவன் தம்முடைய வார்த்தைகளை யோபு என்கிற பக்தனுக்கு வெளிப்படுத்த இங்க என்ன நடக்கிறது கொஞ்சம் கவனிங்க. 40வது அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். இதோ நான் நீசன், நான் உமக்கு என்ன மறுஉத்தரவு சொல்லுவேன், என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். முதல்ல எதுல அரெஸ்ட் தெரியுமா? சுயநீதியை ஆண்டவர் நிறுத்தி போடுகிறார். தேவன் ஒரு மனுஷியோடு பேசுகிறார் என்றால் அந்த பேசுகிற முகாந்திரம் என்ன தெரியுமா? பேசுகிறவனுடைய முகாந்திரத்தை நன்றாக கவனியுங்கள். சுயநீதியை அமர்த்தி போடுவார். அதான் இங்க பேச 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 அதுல இன்னொரு வெளிச்சம் உண்டு. தான் யாருங்கிறத காண்பிக்கிறார்.
யோபு யாருங்கிறத வெளிப்படுத்துவான். நிறைய பேர் வேதத்தை வாசித்தேன், இத்தனை அதிகாரம் வாசித்தேன், அத்தனை அதிகாரம் வாசித்தேன், ஆண்டவர் பேசிட்டாரு, அப்படி ஆகும் இப்படி ஆகும், ஆண்டவர் அப்படி உயர்த்த போறாரு, இப்படி என்ன உயர்த்த போறாரு, வெளிநாட்டுக்கு கொண்டு போக போறாரு, எப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. ஆனா தேவன் உண்மையிலே ஒரு மனுஷனோடு இடைப்பட்டா தான் யாருங்கிறத வெளிப்படுத்தி காண்பிப்பார். நாம் யாருங்கிறத வெளிப்படுத்தி காண்பிப்பார். நான் நீசன், இதோ நான் நீசன், behold I am vile. அற்பமான மனுஷன், ஒன்றும் சரியே இல்லை, நான் சரியில்லை, நான் பாவி. நீசன் இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு அருவருப்பான பாவி, சாதாரண மனுஷன், பாவி. தேவன் இடைப்படுகிறார் பாருங்க. தேவன் இடைபட சுயநீதி எல்லாம் கலைந்து போடப்படுகிறது. நம்முடைய சுய நீதிகள் எல்லாம், நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையா இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தேவன் வெளிப்படுத்தி இருந்தார். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவன் வானத்திலிருந்து நம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினார். வார்த்தையானவர், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோமே. அதே யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது ஒரே தம்முடைய, அதாவது ஒரே பிதாவினுடைய ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வார்த்தையானவர் மனுஷனோடு இடைப்பட்டார் என்று சொன்னால் அத்தனை சுயநீதிகளும் கலைந்து போடப்பட்டது. அதனாலதான் நீங்க வேதத்தை வாசி பாருங்க, பைபிள்ல தெளிவா இருக்கு. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் கடைசி வசனமாகிய 21ஆம் வசனத்தை வாஸ்து பாருங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு, நாம் அவருக்குள் தேவ நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அப்போ வார்த்தையானவர் மனுக்குலத்தை சந்திக்கும் போது, வார்த்தையானவர் மனுக்குலத்தோடு இடைபடுகிற சமயம் அது எவ்விதமான வெளிச்சத்தை கொண்டு வருகிறது? தேவ நீதியா நம்மை மாற்றுகிறது. அது வரைக்கும் யோபு சுயநீதியை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார், சுயநீதியை காமிச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்ப பாருங்க, நான் நீசன் சொல்லி தான் அற்பமானவன், நான் அற்பமானவன், அது வரைக்கும் அற்புதமானவராய் தம்மை வெளிப்படுத்திட்டே இருக்கிறார். உத்தமனை அவர் சோதிக்கிறாரு, நான் எப்படி எவ்வளவு செஞ்சிருக்கிறேன், என்னுடைய அருமை பெருமைகள் என்னன்னு சொல்லி பழைய காலத்தில் அவர் செஞ்சதெல்லாம் சொல்லி காமிக்கிறார். நான் முடவனுக்கு காவலா இருந்தேன், விதவை ஆதரிக்கிறவனா இருந்தேன், தெக்கற்ற பிள்ளைகளுக்கு நான் தகப்பனா இருந்தேன், எவ்வளவோ பேசுறாரு. ஆனா கர்த்தர் இடைப்பட்ட உடனே நான் நீசன் அப்படின்னு சொல்லிட்டார். தன்னுடைய அருமை பெருமைகள் எல்லாம் ஒன்றுமில்லை, பூஜ்யம் என்கிற ஒரு இடத்துக்கு வந்து விட்டார்கள். அதனாலதான் பிரியமானவர்களே, அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லும் போது 2 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. எவ்வளவு ஸ்ட்ராங்கா கொடுக்காரு பாருங்க. ஏதாகிலும், எங்களால் ஏதாகிலும் ஆகும் என்பது போல ஒன்றை யோசிக்கிறதற்கு நாங்கள் எங்களாலே தகுதியானவர்கள் அல்ல, எங்களுடைய தகுதி தேவனாலே உண்டாயிருக்கிறது. அதுதான் 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அவள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எந்த அளவுக்கு பாருங்க, தங்களை தாழ்த்தினார்கள். கிறிஸ்துவை அறிகிற அறிவு, தேவன் தமது வார்த்தைகளை யோபுவுக்கு வெளிப்படுத்த 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 தான் பூஜ்யம் என்கிறதை அறிந்து கொள்ளுகிறார். நாமும் கூட பிரியமானவர்களே, பழைய வாழ்க்கையை போல இப்பவும் வாழ்வோமேனால் இன்னும் தேவன் நம்மோடு இடைபடவில்லைன்னு தான் நான் சொல்வேன். இல்லையா, நான் சர்ச்சுக்கு போறேன், செய்தி கேட்கிறேன், இல்ல இன்னும் நான் சொல்றேன், தேவன் இடைபடவில்லைன்னு நான் சொல்வேன். தேவன் உண்மையா இடைப்பட்டாருன்னு சொன்னா, தேவன் உண்மையாவே அவருடைய வார்த்தை எனக்கு வெளிப்படுத்துறான்னு சொன்னா, நான் என்னுடைய பாட்டில நான் பூஜ்யம் என்பதை என்னாலும் உணர்வேன். அவருடைய கிருபை இல்லாமல் என்னால் ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுவேன். இதான் இயேசுவானவர் காண்பித்தார், நானே மெய்யான செடி, நீங்கள் கொடிகள் என்று
யோவான் 15வது அதிகாரத்தில் பேசும்போது அதை தொடர்ந்து சொல்லுகிறார் 5ஆம் வசனத்திலே, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்று செய்யக்கூடாது. எந்த அளவுக்கு அவர் வார்த்தை அந்த செடியோடு நம்ம இணைக்கப்படுறோமோ. இங்க பாருங்க, யோபுவோடு இந்த வார்த்தை இணைக்கப்படுகிறது. தேவனுடைய வார்த்தைகள் யோபுவை சந்திக்கிறது. தேவனுடைய வார்த்தைகள் யோபு மேல படுகிறது, யோபுவோடு இடைப்படுகிறது, யோபுவை தொடுகிறது, யோபுக்குள்ளாக வருகிறது, அவன் செவிக்குள்ளாக வருகிறது, இருதயத்துக்குள்ளே கடந்து போகிறது. அது ஊடுருவி பாய பாய பாய. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. As much as the word of God, as much as the word of God penetrates the heart of Job. The much இப்படிதான் சொல்ல வேண்டியது இருக்கு. The much he was penetrated with the word of God, the more he was shaken. He was moved. அசைக்கப்படுகிறார். எந்த அளவுக்கு வார்த்தை அவருக்குள்ளாக ஊடுருவுகிறதோ, பெனிட்ரேட் ஆகுதோ, பியர்ஸ் ஆகுதோ, அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில மாற்றத்தை கண்டா. இன்னைக்கு பாருங்க, நல்ல கவனிங்க. இன்னைக்கு சபையில நீங்க தான் பார்க்கணும். இந்த இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். சாத்தான் ஒருத்தனுக்குள்ள இருக்கிறதுனாலதான் என்ன சொல்லுவான் தெரியுமா? நான் என்ன விட்டா யாரும் கிடையாது. கடந்த 10 வருஷங்களா 2 முறை நீங்க டிசியா இருந்துட்டீங்க. இந்த ஒரு முறை விட்டு கொடுங்கன்னா எரும மாடு மாதிரி கோவம் வந்துருது, சிங்கம் புலியாயிருந்தாங்க. ஏய், நான் தான் டிசி, என்னை தாண்டி யாராவது இருந்து பாரு. சிலருக்குலாம் வெறி இருக்கும், நான் தான் பொருளாளர் அப்படின்னு வெறி இருக்கும். ஆனா வெளியே பகட்டா சொல்லிக்கிடுவாங்க, நான் அப்படி இருக்கணும்னு நினைக்கல, மக்களா அப்படி நினைக்காங்க, என்ன செய்ய. ஆமா, மக்களா நீங்க வெளியே போங்க, சர்ச்சை விட்டு வெளியே போங்கன்னு சொன்னா வெளியே போயிருவீங்களா? எனத்தையா சாப்பிட சொன்னாங்கன்னா சாப்பிட்டுருவீங்களா? அறிவை பார்த்தீங்களா? அது பகட்டு சிலர் அப்படி இருப்பாங்க, பெருமை உள்ள இருக்கும். அதான் சொல்றேன், இந்த தேவ வார்த்தை உண்மையிலேயே நம்மளை சந்திச்சுட்டு அப்படின்னு சொன்னா நம்ம யாருங்கிறது வெளியே நம்ம தாழ்த்திடுவோம். அதான் அந்த மனுஷன் தான் யார், நீசன். வார்த்தைகளை கவனியங்கள் பிரியமானவர்களே. தேவன் சந்திக்கிறார், தேவனுடைய வார்த்தை சந்திக்கிறது. இல்லைன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நான் தான் பெரியாள்னு சொல்லி நம்மளை உயர்த்த ஆரம்பிச்சிடும். 1 ராஜாக்கள் 1வது அதிகாரம் 5, 6, 7 ஆகிய வசனங்களை வாசித்தால், அதோனியா தனக்குன்னு குதிரைகளையும் ரதங்களையும் சம்பாதித்து நான் ராஜாவாவேன் என்று சொல்லி தன்னை உயர்த்தினான் அப்படின்னு சொல்லி அங்க எழுதப்பட்டிருக்கு. நான் வசன ஆதாரத்தோடு சொல்றேன், தன்னை உயர்த்தினான். அங்க போனா பலூன்ல இருந்து காத்து இறங்கின மாதிரி புஷ்ன்னு போயிடுச்சு. இவன் இங்க போய் ராஜா வாழ்க்கைன்னு சொல்லி சொன்னா இந்த சத்தத்தை விட இன்னொரு சத்தம் கேக்கு. கீகோன் பள்ளத்தாக்குல ராஜா சாலமோன் வாழ்க்கைன்னு அங்க சத்தம் கேக்கு. பிரிமனூர்ல தேவன் இப்படிதான் பிளாப் ஆக்கியதா பாருங்க. அவன் எல்லாமே முடிஞ்சிட்டு. அது மட்டுமா, 2வது அதிகாரத்துல பெனாயா அவன் மேல் விழுந்து பட்டயத்தினாலே கொன்று போட்டான் என்று வாசிக்கிறோம். அதோனியா 1வது மடிகிறான், 2வது யோவாப் மடிகிறான், 3வது சீமையை மடிகிறான். இதெல்லாம் பைபிள்ல எழுதப்பட்டது. பிரியமான சகோதரிகளே, யாரெல்லாம் தங்களை உயர்த்துறாங்களோ, யோவாப் தன்னை உயர்த்துறான். என் இடத்துல யார் வரக்கூடாதுன்னு சொல்லிதான் அந்த இடத்துக்கு வர்ற மாதிரி இருக்கிறவங்களை கொல்றான். அப்படியே வரக்கூடாது, அமாசா வரக்கூடாது, அவனுடைய நோக்கம். அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இங்க சீமையை எடுத்துக்கொண்டா சீமைக்குள்ளே உலகம் இருக்கு. இன்னைக்கு பாருங்க, இந்த யோபு எந்த அளவுக்கு தேவ வார்த்தையை உள்வாங்கினாரோ அந்த அளவுக்கு தன் வாழ்க்கையில் அசைவை பார்த்தார். பிரியமானவர்களே, என்னால உண்மையிலே கேட்ட சொல்லுவேன், தேவன் பேசினார்னு சொல்றவங்க உண்மையாவே தான் ஒண்ணு இல்லைங்கிறத உணர்றாங்களா? இல்ல நான் ஒரு பெரிய ஆள் அப்படின்னு காமிச்சாங்கன்னா அவங்களோட தேவன் இடைபடவே இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் அவர் சொல்றாரு பாருங்க, அவர் பேச பேச அவர் சொல்றாரு, என் கையினால் என் வாயை பொத்தி கொள்ளுகிறேன். வாயை மூடுறது தான் உதடு இருக்குது, மேல் உதடு கீழ் உதடு இருக்கு. அப்படி மூடிக்க வேண்டியதுனா, ஜிப்புன்னு மூடிக்க வேண்டியதுனே. ஆனா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? என் கையினால என் வாய் என்ன செய்யறேன், பொத்தி கொள்ளுகிறேன். இப்படி பொத்திக்கிட்டே பேச முடியல, இப்ப பொத்தி பார்க்க பேச முடியல, பொத்திக்கிட்டார். அப்புறம் சொல்றாரு, நான் 2 தூரம் பேசினேன், இனி நான் பிரதியுத்தரம் கொடாமலும் பேசாமலும் இருப்பேன். தேவ நீதி வெளிப்படுது.
பிரியமானவர்களே, தேவ நீதி சுய நீதியை சுக்குநூறாக்குகிறது. அந்த காட்சியை பாருங்க. நான் நீசன். அதனாலதான் சொல்றோம், எத்தனை ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கும் தெரியுமா? வாங்க வாங்கன்னு சொல்றோம். நட்ட வந்து கேளுங்கன்னு சொல்லியாச்சு, கேட்க மாட்டேங்காங்க. வசனத்தை சத்தியங்களை கேட்கவே மாட்டேங்காங்க. அவங்களுக்கு என்ன, ஜாலியா சர்ச்சுக்கு போனோமா, அந்த வீட்டுக்கு போய் நல்லா நாடகம் பார்த்தோமா. ஏன்னா அவங்களுக்கு நல்லா கரெக்டா இருக்கு. 8 to 9 வரைக்கும் நாடகம் பார்க்கலாம். 8 to 9, 10 வரைக்கும் நாடகம் பார்க்கலாம். அதுவும் தோசை சுட்டுக்கிட்டே என்ன செய்யலாம், நாடகம் பார்க்கலாம். அந்த குக்கர்ல ஏதாவது ஒன்று வச்சுக்கிட்டு இட்லி அவிக்க போட்டுக்கிட்டு என்ன செய்யலாம், இங்க என்ன செய்யலாம், நல்ல நாடகம், சினிமா. நல்ல சத்தத்தை உயர்த்தி வைப்பா, சத்தத்தை கூட்டு, சத்தம் கம்மியா இருக்கு, இங்க மிக்சி சத்தத்துல எனக்கு கேட்க மாட்டேங்குது அப்படி பிள்ளைகிட்ட சொல்றது. இது சர்ச்சுக்கு போறது வேஸ்ட். அப்போ இது இப்படி இருந்தோம்னா வாழ்க்கையில மாற்றம் வேணுமே. இன்னும் நம்ம சுயநீதியில பயணிக்கிறோம். அப்ப என்ன தெரியுது? தேவன் பேசவில்லை. தேவன் பேசினா அப்ப தேவனுடைய வார்த்தைகள், தேவ நீதி இப்ப சுயநீதியை சுக்குநூறாக்குகிறது. இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட். சுயநீதியை சுக்குநூறாக்குகிறது. யோபுவோடு வெளிப்பட்ட தேவ வார்த்தை வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கு, இன்னும் முடியல. இந்த பாதி தான் பிரசங்கம் நடக்கு. நல்லா கவனிங்க. ஏன்னா அதுக்கப்புறம் ஆண்டவர் தொடர்றாரு. நீங்க அதுக்கப்புறம் 6ஆம் வசனத்துல இருந்து பாருங்க. கர்த்தர் மறுபடியும் தொடர்றாரு, மறுபடியும் உத்தரவு கொடுக்க ஆரம்பிக்காரு, மறுபடியும் பேசுறாரு, பேசிக்கிட்டே வர்றாரு. அப்ப பாதி பிரசங்கத்துல அப்படி வச்சுக்கிடுவோமே, தேவனுடைய முழு பிரசங்கத்துல வச்சுக்கங்க. அதுல பாதி பிரசங்கத்துல இப்ப ஐயா என்ன செஞ்சாரு, ஆடிட்டாரு. ஆடி சுயநீதி எல்லாம் சுக்குநூறாக்கப்படுது. தான் யாருங்கிறத உணர்றார். நான் நீசன், பாவி, அற்பமானவன். இரண்டாவது, அந்த பிரசங்கத்தின் முடிவை பார்க்கிறோம். பிரசங்கத்தின் பாதியிலேயே இந்த ஆளுக்கு, இந்த யோபுங்கிற மனுஷனுக்கு பயங்கரமான வெளிச்சம் கிடைச்சிட்டு தான் யாருங்கிறத உணர்ந்து வாயை பொத்த வேண்டிய அவசியத்தை உணர்ந்தார். இரண்டாவது, எந்த இடத்துக்குள்ளே இந்த தேவ வார்த்தையோட கொண்டு வந்து சொன்னா 42வது அதிகாரத்துல தான் யோபுடைய இரண்டாவது ஆன்சர் சொல்றதை விட ரெஸ்பான்ஸ், the second response of Job to the word of God. தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கொண்டு வந்து அவன் காண்பித்த, அவன் பேசின இரண்டாவது பிரதியுத்தரம் என்னன்னு சொல்லி பார்த்தா 42வது அதிகாரம் 6வது வசனத்தை நாம் பார்க்கிறோம். நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து என்ன செய்கிறேன், மனசாப்படுறேன். இந்த தூள் சாம்பல் அப்படின்னு வந்துட்டாலே, தூளு சாம்பல் வந்துட்டாலே, பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல இந்த சர்வாங்க தகன பலியை குறித்த ஒரு சத்தியங்களை நீங்க படிக்கலாம். என்ன செய்வார்னா சுட்டரிச்சு போட்டுருவார். சில பலிகள் என்ன செய்வார்னா சர்வாங்க தகன பலி. நிறைய பலிகள் உண்டு, நிறைய கூட சொல்லியிருக்கிறேன். வானபலி, போஜன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, சமாதான பலி, தகன பலி, சர்வாங்க தகன பலி, அசைவாட்டும் பலி. இப்படி பலிகளை குறித்த பிரமாணம் நிறைய இருக்கு. லேவியராம முதல்ல 8 அதிகாரங்களை வாசிக்கும் போது பலிகளை குறித்த பிரமாணம் நிறைய இருக்கு. ஆனா நீங்க பலிகளை குறித்து நீங்க படிக்கும் போது அது விசேஷமா நீங்க சர்வாங்க தகன பலியை பாருங்க. மாம்சத்தை அப்படி சுட்டரிக்க ஒப்பு கொடுத்துருவாங்க, அது சாம்பலாயிரும். உன்னை சுட்டரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு முடிவில் என்ன இருக்கும் பாத்தீங்களா, சாம்பல் கிடக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன கொண்டு வர, தூளுக்கும் சாம்பலுக்கும் சொல்லும் போது உண்மையாகவே பிரியமானவர்களே, மாம்சம் தகனிக்கப்படுகிற ஒரு இடத்துக்கு வருகிறோம். மனத்தாழ்மை, தாழ்த்துக்கிற இடத்துக்கு மனுஷன் வந்து விட்டான். முதல்ல அப்படியே இடத்துக்கு வரல. முதல்ல நான் நீசன்ங்கிறத கண்டுகொண்டா, தான் யாருங்கிறத கண்டுகொண்டா, தன் சுயநீதி அங்க நிறுத்தப்படுகிறது. வாயை பொத்திக் கொள்ற சுயநீதி அங்க நிறுத்தப்படுகிறது. சில சொல்லுவாங்க தெரியுமா, நான் சரியா குடுக்குடுன்னு கொடுத்தேன், சரியா கரெக்டா வந்து பாயிண்ட வச்சு பேசினேன், அவன் வாயெல்லாம் மூடிட்டு அப்புறம் ஏதாவது பேசினாங்களா, ஒண்ணும் பேச முடியல. அதுக்கு முன்னால நல்லா பேசினாங்க, நான் பாயிண்ட நறுக்குன்னு 4 பாயிண்ட கொடுத்தேன்ல, அப்புறம் அவ்வளவு கப்சிப்னு ஆயிட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலர் சொல்லுவாங்க. இங்க பாருங்க, தேவன் பேச 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 அங்க மாம்சீகமான வார்த்தைகள் எல்லாம் நிறுத்தப்படுகிறது. சுய நீதியை சுக்குநூறாக்குகிறார். இப்ப அதுக்கு அடுத்த கட்ட நிலவரம் என்ன தெரியுமா, இவர் எங்க இடத்துக்கு கொண்டு வர்றாரு தெரியுமா, தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வர்றாரு. இது அடுத்த கட்ட ஒரு நிலவரம். முதல்ல தூளுக்கு சாம்பல் கொண்டு வரல, முதல்ல தன்னை யாரும் புரிய வைக்கிறார், வாயை பொத்தி கொள்ளுகிறார், இவ்வளவுதான். ஆனா ரெண்டாவது அவர் எங்க கொண்டு வர்றாருன்னா, தூள் சாம்பல் சொல்லும் போதுதான் உண்மையாவே பிரியமானவர்களே, நம்முடைய மாம்சீக மனுஷனாகிய ஆதாம் சிலுவையில் அவரோடு கூட மாண்டு விட்டான். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்களுக்கு தெரியும். ரோமர் 6வது அதிகாரம் 6ஆம் வசனத்தை அடிக்கடி சொல்லுவேன். நாம் பாவத்துக்கு ஊழியம் செய்யாதபடிக்கு
பாவ சரீரம் ஒளிந்து போகும் பொருட்டாக நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ஏன்னா சிலுவையில் அறையப்படுறதும் இந்த சுட்டரிக்கப்பட்ட சாம்பலும் ஒன்னா அப்படின்னு கேட்டா அதை உங்களுக்கு பைபிள் ஆதாரத்தோட காண்பிக்கிறேன். எபிரேயர் 13வது அதிகாரத்துக்கு வாங்க. எபிரேயர் 13வது அதிகாரம் 11 மற்றும் 12, 11, 12, 13 இந்த மூணையும் கவனிக்கலாம், அல்லது 11, 12 மட்டும் நீங்க கவனிக்கலாம். எபிரேயர் 13வது அதிகாரம், அதுல 11, 12 கொஞ்சம் கவனிங்களேன். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அதுல ரெண்டுலயுமே 2 ஏற்பாடுகள் குறித்த சத்தியங்கள். 2 பழைய உடன்படிக்கையில பலியானது, புது உடன்படிக்கையில பலியாகிறவர். பாருங்க, எபிரேயர் 13வது அதிகாரம் 11ல இருந்து நான் வாசிக்கிறேன். ஏனென்றால் எந்த மிருகங்களுடைய இரத்தம், பாத்துக்கங்க, எந்த மிருகங்களுடைய இரத்தம் பாவங்களின் நிமித்தமாக பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரதான ஆசாரியனாலே கொண்டு வரப்படுகிறதோ அந்த மிருகங்களின் உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே, நல்லா கவனிச்சுக்கிட்டீங்களா, பாளையத்துக்கு புறம்பே என்ன செய்யப்படும்? சரி, எதுக்கு இங்க ஏனென்றால் போட்டிருக்கு தெரியுமா? அதுக்கு முந்தின வசனத்துல நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அதற்குரியவைகளை புசிக்கிறதற்கு கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு என்ன இல்லை? சரி, நம்ம எல்லாரும் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின் அடிப்படையில் வெளிப்படுத்தல் 1:6, 1 பேதுரு 2வது அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 9வது வசனத்தின் அடிப்படையில நம்ம எல்லாருமே ஆசாரிகள் சொல்லி வேதத்துல இருக்கு. சரி, இருக்கட்டும். இப்போ கூடாரத்துல ஆராதனை செய்கிறவர்களுக்கு என்ன இல்ல? அதிகாரம் இல்லை. எதுக்கு? புசிக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால், ஏன்னா அங்க பலி செலுத்தப்படுறது பாளையத்துக்கு புறம் என்ன செய்யப்படணும்? சுட்டெரிக்கப்படணும். சுட்டெரிக்கப்பட்டு என்ன செய்யணும்? சாம்பல் ஆயிரணும். அது புசிக்கிறதுக்கு இங்க அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு புரியுதா? அதனாலதான் சொல்றாரு ஏனென்றா. ஏன் புசிக்க கூடாது? புசிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லைன்னு 10ஆம் வசனம் போட்டிருக்கு. 11ஆம் வசனத்துல விளக்கம் கொடுக்காரு. ஏன்னா அது பாளையத்துக்கு புறம்பே போயிடணும். அது என்ன செய்யணும்? சுட்டெரிக்கப்பட்டுறணும். சுட்டெரிக்கப்பட்ட என்ன ஆயிரும்? கடைசியில சாம்பலாயிரும். அதே காட்சிய அப்படியே அடுத்த வசனத்துல அந்தபடியே, வார்த்தைகளை கவனிங்க, அந்தபடியே. அப்ப அந்தபடியே எந்தபடியே? எப்படி உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே சுட்டெரிக்கப்பட்டதோ அந்த காட்சி எதுக்கு அடையாளமா இருக்குதா? அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அப்ப நம்முடைய பழைய மனுஷனையும் அங்கதான் கொண்டு போயிட்டார், நகர வாசலுக்கு புறம்பே. அப்படித்தானே? ரோமர் 6:6 என்ன போட்டிருக்கு? நம்முடைய பழைய மனுஷன் அவரோட கூட சிலுவையில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப பாளையத்துக்கு புறம்பே உடல்கள், மிருகத்தினுடைய உடல் பலி செலுத்தப்பட்டு, பாளையத்துக்கு உள்ளே பலி செலுத்தப்பட்டு, அந்த உடல்கள் பாளையத்துக்கு புறம்பே எதுக்கு கொண்டு போகப்படுது? சுட்டரிக்கப்பட கொண்டு போகுது. அப்ப சுட்டரிக்கப்படுற காட்சி எதுக்கு ஒப்பனையா இருக்குதான்? இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டதுக்கு குறிக்கலையா? சிலுவையில் அறையப்பட்டது குறிக்கலையா? சொல்லுங்க, பைபிள் அப்படித்தானே இருக்கு. அந்தபடியே இருக்கு. எதுக்கு நம்ம இதுல வேற கொஸ்டின் கேட்க கூடாது. அப்போ அன்னைக்கு உள்ள உடல்கள் சுட்டரிக்கப்பட்டது போட்டிருக்கு. அப்ப இயேசுவோட உடலை சுட்டரிக்க செஞ்சாங்க. இப்ப இப்படிலாம் குதர்க்கமா கேட்பாங்க. நீங்க குதர்க்கமா இங்க கேட்கவே முடியாது. ஏன்னா பைபிள் அந்தபடியேன்னு போட்டாச்சு. எழுத்தின்படி பார்த்தா அந்த உடல் சுட்டரிக்கப்பட்டது போல இயேசு உடலை சுட்டரிச்சாங்களா? நான் கேட்க, இயேசுவின் உடலை சுட்டரிச்சாங்களா? இல்லையே. அப்ப ஏன் அந்தபடியேன்னு போட்டிருக்கு? அப்படின்னா பழைய ஏற்பாட்டு காலத்துல உடல் சுட்டரிக்கப்பட்டதனுடைய அந்த சாயலானது புதிய ஏற்பாட்டு காலத்துல, அதுவும் கிறிஸ்துவை பற்றிய காரியத்துல அது எதுக்கு அடையாளமா இருக்குன்னா, நம்முடைய பழைய மனுஷனை அவர் சிலுவையிலே மாண்டு போக செய்கிற அந்த சிலுவை காட்சிக்கு ஒப்பனையா இருக்கிறது. சிலுவையில கிறிஸ்து பலியானதுக்கு ஒப்பனையா இருக்கிறது. எது? அந்த உடல் சுட்டரிக்கப்பட்டது. உண்மையா இல்லையா? இந்த வசனத்தின் அடிப்படையில் பாருங்க. அந்தபடியே இயேசுடைய சரீரமும் நகரத்துக்கு புறம்பே சுட்டரிக்கப்பட்டது. அப்படியே போட்டிருக்கு? இல்ல. அப்ப சிலுவையில் அறையப்படுறது எதுக்கு ஒப்பனையா காண்பிக்கப்பட்டிருக்கு? எதற்கு முன் நிழலாய் வெளிப்படுத்தப்பட்டது? அல்லது கிறிஸ்து சிலுவையிலே நம்முடைய பழைய மனுஷனை அவரோடு கூட மாண்டு போக செய்த அந்த அருமையான வெளிப்பாடு நிறைந்த காட்சியானது பழைய ஏற்பாட்டு காலத்துல எதை முன்னிழலா காண்பிக்கணும்னா, மிருகத்தினுடைய உடல் பாளையத்துக்கு ஒருமே சுட்டரிக்கப்படுவதற்கு முன்னிழலா இருக்கிறது. தெரியுமா? எதுக்காக சொல்ல வரேன்னா, யோபுவை தேவன் தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வந்தார். இன்னைக்கு தூளுக்கு சாம்பலுக்கு மக்கள் வரமாட்டேங்காங்க. நேசன் வாயை பொத்திக் கொள்ள அது ஒரு அனுபவம். அவர் பிரசங்கத்தை முடிக்கல. கர்த்தர் பேசினா பாருங்க, பாதியில பேசும்போதே இந்த மனுஷன் தன்னுடைய சுயநீதி எல்லாம் ஒண்ணுமே இல்லை, இதோ நான் நீசன் சொல்லி இடத்துக்கு வந்துட்டாரு.
இன்னும் மீதி செய்தி இருக்கு. பாதி செய்தி முடிஞ்சிருக்கு. மீதி செய்திய அவர் கண்டினியூ பண்றார். அதே யோபு 40வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கண்டினியூ பண்ணி 41வது அதிகாரத்துல கம்ப்ளீட்டா முடிச்சிட்டாரு. முடிச்சு நின்னு பார்த்தா இப்பதான் யோபு உள்ள இருந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கு. யோபு இந்த 42வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தா அதுல சொல்றாரு, அழகா சொல்றாரு. என்ன சொல்றாரு? எனக்கு தெரியாது, என் புத்திக்கு எட்டாவது நான் அளப்பினேன்னு சொல்லி தன் பாவங்களை அறிக்கை செய்கிறார், தன் தவறுகளை அறிக்கை செய்கிறார், தன்னுடைய பலவீனத்தை அறிக்கை செய்கிறார். உண்மையா இல்லையா? நீங்க பாருங்க, சொல்றாரா இல்லையா? 3ஆம் வசனத்தை வாசிங்க. யோபு 42:3 வாசிங்க. எப்பவுமே 2ஆம் வசனம் தான் கண்ணுக்கு தெரியும். அநேக ஊழியர்களுக்கு 2ஆம் வசனம் தான் கண்ணுக்கு தெரியும். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்து தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். இதான் பார்த்துட்டு இருக்காங்க. யோபுக்கு பாத்தீங்களா எவ்வளவு வெளிச்சரிச்சு பாத்தீங்களா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், செய்ய நினைத்து தடைபட. ஆமா, உண்மையிலே அவர் செய்ய நினைத்து தடைபட. என்ன செய்ய நினைச்சது தெரியுமா? யோபுவை தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வர நினைச்சார, அது தடைபடாது. யோசிச்சு பாருங்க பிரியமானல்ல. எல்லாம் 2ஆம் வசனத்துக்கு அப்புறம் அங்க ஜம்ப் பண்ணிடுவாங்க, 10ஆம் வசனத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. Most of the so-called Christians or so-called preachers in the world quickly jump from verse 3 or into verse 10. டக்குனு இங்க இதுக்குள்ள போய் பாஞ்சிருந்தாங்க. 2ல தான் இருப்பாங்க, அப்புறம் 10க்குள்ள போயிருவாங்க. 5, 6க்குள்ள வரமாட்டாங்க. மகிமையான வெளிப்பாடு இருக்கு. 3ஆம் வசனத்தை என்ன சொல்ற? வாசிங்களேன். 3ஆம் வசனத்தை என்ன சொல்றாரு? சீக்கிரம் வாசிங்க. அறிவில்லாமல் ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? பாருங்க, அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிறவன் யார்? ஆகையால் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அளப்பினேன் என்கிறேன். பாருங்க, அளப்பினேன். புத்திக்கு எட்டாதெல்லாம் அளப்பிட்டேன். தன் தவறுகளை அறிக்கை செய்யக்கூடிய இடத்துக்கு வந்து முதல்ல நான் நீ செஞ்சு வாய் புத்திக்கிட்டாரு. இப்பதான் ஒவ்வொன்றும் அறிக்கை செய்யறாரு. தேவன் பேச 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 உள்ள இருக்கிற அசடு எல்லாம் வெளியே வரும். முதல்ல தான் யாருங்கிறத உணர்ந்து சுயநீதி அதோடு ஸ்டாப் ஆகுது, நிறுத்துறாரு. இப்ப நிறுத்தப்படுறது மட்டும் கிடையாதுங்க. நீங்க பைபிளை நல்லா வாசி பாருங்க. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்தவன் வாழ்வடைவான் சொல்லல பைபிள்ல. அவைகளை அறிக்கை செய்து விட்டு. அப்போ யோபு எந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார் பாருங்க. தன் பாவிங்கிறத உணர வைக்காரு. அற்பமானவன். அதோட அந்த சுயநீதிங்கிற அந்த பாட்டுக்கு நிப்பாட்டுறாரு. நிப்பாட்டுறதோடு மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் ஒவ்வொன்னா வெளியே வருது, தோண்டப்படுகிறது. தோன்றார் பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் கவனிச்சு பாருங்க. இந்த யோபுக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் தோண்டப்படுது. இதுதான் கர்த்தர் பேசுற செய்தி. கர்த்தர் பேசுனா உள்ள இருந்து தோண்டுவாரு. நீ தோண்ட மாதிரி இல்லையே. எல்லாம் போயிட்டு வர்றாங்க, சர்ச்சுக்கு போறாங்க வர்றாங்க, எல்லா சபையும் சேர்த்தான் சொல்றேன். சர்ச்சுக்கு போறாங்க வர்றாங்க எல்லாம் இருக்கு, உள்ள இருந்து தோண்ட மாட்டேக்கார. உள்ள பகை இருக்கு, கசப்பு இருக்கு, மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கு, கெட்ட வார்த்தைகள் இருக்கு. யாராவது ஒண்ணு சொல்லிட்டா சொல்லுன்னு கோபம் வருது, உள்ள கிடக்கு. தோண்ட மாட்டுக்கார. தோண்ட மாதிரி இல்லையே. எங்க வீட்டுல நேத்து ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எங்க அம்மா வீட்டுல நடந்துட்டு இருக்கு. என் தோப்பனார் எல்லாம் வேலை செய்வாங்க. அவங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. என்னன்னா, ரொம்ப காலமா இருந்த ஒரு வேப்ப மரம் என் வீட்டுல திடீர்னு பார்த்தாங்க. தளம், வீட்டுக்குள்ள தளம் இருக்கும். தளம் வீட்டுக்குள்ள உள்ள தளம் இல்ல, வெளியில வறண்டால ஒரு தளம் உண்டு. அந்த தளத்துல கீரல் விழுது, லேசா உயருது. அப்ப கண்டுபிடிச்சாங்க. அப்ப அதுக்கு அங்கிட்டு இருக்கிற வேப்ப மரம், அந்த வேப்ப மரத்துல இருந்தா வேறு உள்ள வருதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அப்ப கண்டுபிடிச்சு அப்படியே டெக்னிக்கா பாக்காங்க, எங்கிட்டு போகுது, எந்த சீல் வருதுன்னு பார்த்து அழகா அந்த இதை வச்சு தோண்டி. இப்ப நேத்து இன்னைக்கு போயிருக்கேன், அதுல தோண்டி போட்டிருக்காங்க. தோண்டி கரெக்டா அந்த வேற ஸ்கெட்ச் பண்ணி கரெக்டா எடுத்துட்டாங்க. நீங்க தோண்ட மாட்டுக்கோமே. உள்ள கசப்பான வேர் முளை தெலும்பி பல இதை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா வெளியில என்ன பாட்டு தெரியுமா? அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். இதெல்லாம் அழகா வந்துருது. அவர் நடத்தும் சொல்லாத, சாத்தான் நடத்தும். பயங்கரங்க. நீங்க வரும்போது கூட தூத்துக்குள்ள ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்தேன். ஒரு பெரிய கட்டோடு வச்சிருக்காங்க. அது போட்டோ எடுத்துக்கிட்டேன். தொழில் வியாபாரம் செய்கிறவர்களுக்கான கூட்டம். ஆமா, உன இதுக்குதான் கொண்டு வந்திருக்கிறாரு. மேல இங்கிலீஷ்ல பிசினஸ் மீட்டிங் 2026 போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். அதுல வேற பேரு இயேசுவின் வெற்றி ஊழியம் சொல்லி. நான் உண்மையிலே எனக்கு மனசுல போட்டுச்சு, சாத்தானின் வெற்றி ஊழியம்.
நீ உலக ஐஸ்வர்யங்களை ஐஸ்வர்யம் நினைக்கிறியா? நரகத்துக்கு அவங்களோட சேர்ந்து போற. விளையாட்டு பண்ணிட்டு இருக்காங்க. பிரியமானவர்களே, தேவன் பேசினா ஒரு மனுஷனை எந்த இடத்துக்கு கொண்டு வர்றாரு பாருங்க. இதான் தேவன் இடைப்படுறது. இன்னைக்கு எங்க தேவன் இடைப்படுறாரு? சூப்பரா பேசிட்டாங்க, நல்லா இருந்துச்சு, மார்க்க போட்டுட்டு போயிருந்தாங்க. இன்னைக்கு ஆராதனைக்கு போனோம், எல்லாம் நல்லா இருந்தது, சூப்பர், அருமையா பேசுனாங்க. ஆனா உள்ளான மாற்றம். ஒரு மனுஷன் எவ்வளவு அலப்பிக்கிட்டு இருந்தாரு பாருங்க. தெரியாததை, என் புத்திக்கு எட்டாததை, என் அறியாததை, எனக்கு தெரியாத, என் புத்தி கெட்டாத நான் அலப்பினேன், வெளியே வருது. பேச 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 உள்ள அப்படியே வெளியே வருது. சிலர் பாத்தீங்கன்னா ஒரு அடப்பு இருக்கும். வீட்டை சிலர் அழைச்சு விடும்போது பாருங்க, தண்ணி வெளியே போவாது, அடப்பு இருக்கும். கம்பு வச்சு குத்த குத்த என்ன செய்யணும்னா அங்க உள்ள இருக்கிற அசட் எல்லாம் அடிச்சு வெளியே வரும். அதே போல தேவன் ஒரு மனுஷனோட இடைப்பட்டான்னு சொன்னா உள்ள இருக்கிற அசட் எல்லாம் வெளியே வந்துடும். அதனாலதான் பாருங்க, சகைவால முடியல. சகை கர்த்தரோடு நடக்க நடக்க நடக்க, நல்லா கவனிச்சு பாருங்க, அவரோடு நடக்க 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 சகை நின்று கர்த்தரை நோக்கி என் ஆஸ்திகளை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், ஒரு இடத்தை அநியாயமாக உண்டானால் அதை நாளத்தினாக திரும்ப செலுத்துவேன் சொன்னார். எவ்வளவு பெரிய மாற்றங்கள் பாருங்க. சங்கீதக்காரனாகிய தாவீதுக்குள்ள மாற்றம் எப்படி தெரியுமா? நீங்க வேதத்தோட பாருங்க. சங்கீதம் 26வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசி பாருங்க. உம்முடைய கிருபை, உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அங்க கிருபையும் சத்தியம் உள்ளவர் யார் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வெளிப்படுறார். சைலன்ல கூட போட்டுக்கங்க. இயேசு கிறிஸ்து வெளிப்படுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது கிடைக்கப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. ஐயா அம்மா, நான் உண்மையிலே சொல்ல நல்லா கவனிங்க. இங்க இயேசு கிறிஸ்துவை நிழலாய் அவர் அனுபவிக்கிறார். நான் வசனம் தான் சொல்றேன், இருக்குதா இல்லையா? உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அங்க கிருபை சத்தியம் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்ப தாவீது அன்னைக்கு கிறிஸ்துவ முன்னிலையில அனுபவிச்சார். ஏன் கிருபை சத்தியம் இயேசு கிறிஸ்து சொல்றேன்னா, யோவான் 1வது அதிகாரம், யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிருபை சத்தியம் யாரு? இயேசு கிறிஸ்து. அவ அன்னைக்கு முன்னிலையில வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் தாவீதுக்கு. அப்ப சங்கீதம் 26:3 கவனிங்க. உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உமது சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறே. அதுக்கு அடுத்த வசனத்துமே என்ன சொல்லுது சொல்லுங்க? லிஸ்ட் போடுறாரு. அடுத்த வசனத்துல லிஸ்ட் போடுறாரு. கிறிஸ்து வார்த்தையான தேவன் என்னை சந்தித்து விட்டார் என்றால், எனக்குள்ளே வந்து விட்டார் என்றால், அவர் வார்த்தையான தேவன் எனக்குள்ளே வெளிப்படுத்தப்படுகிறார் என்றால் என்ன நடக்கு? லிஸ்ட பாருங்க, லிஸ்ட வாசிங்க பாருங்க. வீணரோடு நான் உட்கார லிஸ்ட கொஞ்சம் கவனிச்சுக்க. இது ஒரு பெரிய லிஸ்ட். நான் வீணரோட உட்காரவில்லை. அடுத்த லிஸ்ட் பாருங்க. அடுத்த கூட்டம் வந்துட்டு வீணர், வஞ்சகர். வஞ்சகரிடத்தில் நான் சேர்வதில்லை. வஞ்சகர்னா ஏமாத்துறவங்க. நீங்க நம்ம ஏமாத்துறவங்க தான் போய்கிட்டு இருக்காங்க. வேன் பிடிச்சு வர போறாங்க ஏமாத்துறவங்கிட்ட. இங்க பைபிள்ல நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறவங்க எல்லாம் முக்கியம் கிடையாது. அங்க இருக்கிற அண்ணன் பேர் சொல்லி அழைக்கணும். யார் இந்த செல்வகுமார்? எத்தனை நாட்களாய் பைக்கிலே நீ ஊழியம் செய்து கொண்டிருப்பாய்? யார் இந்த செல்வகுமார்? மகனே, உன்னை திரும்ப திரும்ப ஆண்டவனை காண்பிக்கிறார். உனக்கு இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு கார் வருகிறது என்று சொல்லுகிறார். அதோட சேர்த்து நரகம் வருதுன்னு சேர்த்துக்கங்கய்யா. ரொம்ப ஜோடி பொறுத்து ரொம்ப நல்லா இருக்கும். என்ன போல பணாசில விழ வச்சு நரகத்துல தள்ளணும். அதுக்குதான் உங்களை சாத்தம் ஏற்படுத்தியிருக்கான் ஊழியக்காரனா. பெரியமானல கவனமா இருங்க. இங்க பாருங்க, வஞ்சகத்தில் நான் சேர்வதில்லை. உண்மையிலே சொல்ற கிருபையும் சத்தியம் உள்ள தேவனை அனுபவிச்சிட்டீங்க வச்சுக்கோங்களேன். அவர்தான் வார்த்தையானவர். வார்த்தையான நமக்குள்ள வெளிப்பட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த லிஸ்ட் போட்டுருவீங்க. வீணரோடு நான் உட்காரவில்லை, வஞ்சகத்தில் நான் சேரவில்லை. வாசிங்க அடுத்த லிஸ்ட் பாருங்க. பொல்லாத, எல்லாம் ப்ளூரல் தான், பன்மையில தான் இருக்கு. பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். பாருங்க அடுத்து வாசிங்க. அடுத்து துன்மார்க்கு. எப்பா? வீணர், வஞ்சகர், பொல்லாதவர்கள், துன்மார்க்கு. எப்பா லிஸ்ட் வருது பாருங்களேன். அப்போ இதுல நடக்க 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 உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடக்கிறேன், நடந்து கொள்ளுகிறேன். வார்த்தையான கிறிஸ்துவை எந்த அளவுக்கு அனுபவிக்கிறோமோ பிரதிபலிப்ப பாருங்க. அளப்பினதான் வெளியே வந்துருச்சு. நான் என்னை அருவருத்து அப்பா தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாப்படுறேன். இன்னைக்கு வீணரோட தான் உட்கார்றாங்க. வீணர்
நான் சொல்லுவேன், வீணர் முன்னால சில வருஷங்களுக்கு முன்னால பேசின செய்தி இந்த செய்தி, இந்த சங்கீதம் 26. வீணருங்கிறது எது தெரியுமா? உண்மையிலே சொல்லுவேன், வீணர் வஞ்சகர்லாம் யாரு தெரியுமா? நாடகம், சினிமா தான் நான் சொல்லுவேன். சினிமா நம்மளை வஞ்சிக்கு ஏமாத்துது. இதுதான் சந்தோஷம் சொல்லி காமிக்கி. நீ மீடியா நம்மளை ஏமாத்துது. போன்ல பாருங்க, அந்த வீடியோ இந்த வீடியோன்னு சொல்லி காமிச்சு அப்படியே நம்மளை ஏமாத்த பார்க்கும். இப்ப என்ன வருது தெரியுமா? இப்ப கிறிஸ்தவ நிகழ்ச்சின்னு சிலது பார்க்க போனா கூட 99 ரூபாய்க்கு 2 மணி நேரம் பேசலாம். சில அழகிகள் வந்துகிட்டு இருக்காங்க, உலா வந்துகிட்டு இருக்காங்க. வர்றாங்களா இல்லையா? உள்ள கிளிக் பண்ணா கதை முடிஞ்சுது. அங்க கிளிக் ஆயிரும். கிளிக்னா அவ்வளவுதான், முடிஞ்சுது. 1 ரூபாயில் நீங்க மனம் திறந்து பேசலாம், நீ எதனாலும் செய்ய வைக்கலாம். ஆமா, நரகத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் இதுதான். பிரியமான நல்லா கவனிங்க, தயவுசெய்து நல்லா கவனிங்க. பிரியமான சகோதர சகோதரிகளே, பாரத்தோடு தான் பேசுறேன். நம்ம என்ன செய்தி கேட்கிறோம் பிரியமானவர்களே? நம்ம கேட்கிற செய்தி நமக்குள்ள மாற்றத்தை கொண்டு வரணும். அவ யோபுட்ட இவ்வளவு சத்தியங்களை பேசுறாரு தேவன். எதுக்கு? சும்மா வெட்டியா பேசிட்டு நான் யாரும் சும்மா காமிச்சிட்டு ஆண்டு காமிச்சிட்டு போறதுக்கா? இல்ல, ரிசல்ட் பாக்குறாரு. as a result of such words, as a result of prolonged message from God, தேவன் இருந்து வந்த நீண்ட செய்தியினுடைய வெளிப்பாடு என்ன, முடிவு என்ன? யோபு தன்னை உணர்ந்து மட்டும் இல்ல, அறிக்கை செய்யற இடத்துக்கு வந்துட்டாரு. தூளுக்கும் சாம்பலுக்கும் வந்துட்டாரு. பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டாங்கிற அந்த காட்சிக்கு முன்னிழலாதான் தூளும் சாம்பலும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. நான் வசனத்தின் ஆதாரமா காமிச்சிட்டேன். உடல் சுட்டரிக்கப்படும், அந்தபடியே இயேசுவும் தமது சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தின் பாவத்தை நிவர்த்தி செய்வதற்காக, ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவளை பரிசுத்தம் செய்யும் பொருட்டாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். சுட்டரிக்கப்பட்ட அந்த சாம்பல் தூளுக்கு வந்துட்டாரு. பழைய மனுஷன் மரித்து விட்டான்கிற அந்த சத்தியத்தை பற்றி கொண்டு விட்டா. மேலோட்டம் பார்க்காதீங்க, வசன ஆதாரத்தோடு பாருங்க. அவர் எந்த இடத்துக்கு வந்துட்டார்? தூளும் சாம்பலும் சொல்லும் போது என்னுடைய பழைய மனுஷன் இனி இல்லை, பழைய மனுஷன் முடிந்து விட்டான். அது எப்படி சுட்டரிக்கப்படும்? அதே போல இயேசு நகர வாசலுக்கு புறம்பே என்னுடைய பழைய மனுஷனை நிர்கதியாக்கி விட்டா, சீர்குலைய பண்ணி விட்டா. அதான் பவுல் சொன்ன, நம்முடைய பழைய மனுஷன் அவரோடு கூட சிலுவில் அறையப்பட்டது என்று அறிந்திருக்கிறோம். ரோமர் 6:6. கலாத்தியர் 2:20 சொல்றார், கிறிஸ்துவுடனே கூட சிலுவில் அறையப்பட்ட நாம், நம்முடைய பழைய மனுஷன் நகர வாசலுக்கு புறம்பே சிலுவில் அறையப்பட்டு விட்டா. விசுவாசிகள், இதான் சிலுவை பற்றிய உபதேசம். இந்த இடத்துக்குள்ள இந்த யோபு வந்து விட்டா. இந்த மகாமின்மையான இடத்துக்குள்ள நீங்கள் நான் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் தேவன் பேசுறாரு பிரியமானவர்களே. ஆனா நீ கத்தல் பேசலாம் சொல்றாங்க, வாழ்க்கையில மாற்றம் கிடையாது. அல்லது பிரியமானவர்களே, இன்னைக்கு எதுக்காக தேவன் இவ்வளவு அங்கலாய்க்கிறார் தெரியுமா? எத்தனை செய்தி கேட்கிறாங்க பாருங்க. எனக்கு அதான் ஆச்சரியமா இருக்கு. நானும் பாரம்பரிய சபையில் இருந்தவன். உண்மையிலே சொல்றேன், என்னால ஐக்கியப்படவே முடியல. வேதனையா இருக்கு. இன்னைக்கு இங்க வரும்போது கூட்டம் ஆரம்பிக்கணும்னு கூட சொன்னேன், நான் மட்டும் அவங்களோடய ஐக்கியப்பட்டிருந்தேன் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஒரு பெரிய ரவுடி ஆக்கியிருப்பாங்க. பயங்கர அடிதடியில என்ன நல்லா வளர்த்து விட்டுருப்பாங்க. என்னை வளர்த்து விட்டுருக்காங்கல்ல, மாடு மாதிரி வளர்த்து விட்டுருக்காங்கல்ல. உணர்வே இல்லாத ஜனங்களாய் மாத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு பாராட்டத்தக்கக்கூடியதா இருக்குன்னு. பிரியமானவர்களே, வாழ்க்கையை பாருங்க பிரியமானவர்கள். தேவன் இடைப்பட்டா வாழ்க்கையில மாற்றம் இருக்கும். உள்ளான அசடுகள் எல்லாம் வெளியே வருது. இப்ப பாருங்க, தாவீதுக்கு அனுபவத்தை பாருங்க. நம்முடைய கிருபையின் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, நம்முடைய சத்தியத்தில் நடக்கிற கிறிஸ்துவ அனுபவிக்கிற வார்த்தையானவர் அனுபவிக்கும் போது, வார்த்தையானவர் தாவீதுடைய ஜீவியத்தில் இடம்பெறும் போது லிஸ்ட் வந்துட்டு, வீணரோட உட்காரவில்லை, வஞ்சகத்தில் நான் சேரவில்லை, பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோடு உட்காரு. எப்ப என்ன உட்கார மாட்டேன், சேர மாட்டேன், பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன். அந்த ஐக்கியம் வேண்டாம், அந்த டீம் வேண்டாம், இந்த டீம் வேண்டாம், எல்லாம் தெரிய ஆரம்பிக்கு. சிலுவை பெற்ற உபதேசம் உள்ள வரும்போதுதான் தெரிய ஆரம்பிக்கு. அவங்களும் பயங்கரமா கோவப்படுறவங்களா இருக்காங்களே, அந்த டீம் ஆகாது. ஐயோ, அவங்க பணாசை பிடிச்சவங்களுக்கு அது ஆகாது. ஐயோ, அது வஞ்சிக்கிற கூட்டமா இருக்கு, இந்த டீம் ஆகாது. வஞ்சகர் இடத்தில் சேரேன் அப்படிதான் சொல்றாரு. வீணரோடு உட்காரவில்லை, வஞ்சகரிடத்தில் சேருவதில்லை. வஞ்சகரிடத்தில் நீங்க சேர்றாங்க, பட்ட பகல்ல கொள்ளடிக்கிறாங்க, பணம்னு கேட்கிறாங்க. அவங்களதான் ஊழியக்காரங்கன்னு சொல்லி எடுத்து வஞ்சகரிடத்துல சேர்ந்துட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், எதனால வஞ்சகரிடத்துல சேரவில்லை? பொல்லாதவர்களின் கூட்டத்தை பகைக்கிறேன், துன்மார்க்கரோட உட்காரேன், வீணரோடு நான் சேரவில்லை. இதெல்லாம் எப்ப அந்த வெளிப்பாடு கிடைக்குன்னா, உமது கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது, உம்முடைய சத்தியத்திலே நடந்து கொள்கிறேன்.
என்னுடைய சரீரத்தினுடைய முதல் பாட்டு இங்க மேல இருக்கிற பாட்டு என்ன கண்கள், கிருபை கண்கள் இருக்கு, சத்தியத்துல என் கால்கள் இருக்கு. இப்படிதான் சொல்றது இருக்கு. ஃப்ரம் த டாப் டு த பாட்டம் சொன்னாலும் சரிதான், ஃப்ரம் த பாட்டம் டு த டாப் சொன்னாலும் சரிதான். இங்க இருந்து இங்க வரைக்கும் கிறிஸ்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார். அதனாலதான் கண்களை சொல்றாரு, இங்க கால்களையும் சொல்றாரு. கண்கள்ல கிருபை இருக்கு, கால்கள்ல பாருங்க சத்தியத்திலே நடந்து கொள்ளுகிறேன். அவ கிருபையும் சத்தியம் உள்ள இந்த வார்த்தையான கிறிஸ்து எனக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டால், யோபுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டால், வீணர் போயிருவாங்க, வஞ்சகர் போயிருவாங்க, பொல்லாதவர்கள் போயிருவாங்க, பொல்லாதவர்களின் கூட்டம், துன்மார்க்கர் போயிருவாங்க. இந்த லிஸ்ட் வருதுன்னா எப்படி வரும்? அந்த வந்தா தான் இது வரும். வார்த்தையானவர் உள்ள வந்திருக்கிறாரா? உண்மையாவே தேவன் என்னோடு பேசி கொண்டிருக்கிறாரா? தேவன் என்னோடு பேசினது உண்மையா அப்படின்னா மெய்யான மனமாற்றம் உண்டாகும். இருக்கிற இடத்துல நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். மகா பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தேவனை எங்களுக்கு தந்த இந்த விலையேற பெற்ற தருணத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, ஏதோ நான் நீசன் என்கிற இடத்திற்கு யோபுவை கொண்டு வந்தேன் ஆண்டவரே. இரண்டாவது நான் என்னை அருவருத்து, ஐயோ வாயதான் பொத்திக் கொள்ளணும்னு நினைச்சேன். இல்லை, இப்பொழுது நான் என்னை அருவருத்தேன். ஒரே ஒரு பகுதி தான் சரியில்லை நான் பார்த்தேன். இல்ல, என்னுடைய எல்லாமே சரியில்லை. நான் என்னை முழுவதும் நான் அருவருக்க வேண்டியது இருக்கு. என் வாயை மட்டும் இல்ல, என்னை அருவருத்து. ஆண்டவரே, நீர் யோபுவோடு பேசின செய்தி எவ்வளவு உண்மையானது ஆண்டவரே. நீ பல இடங்கள்ல கூட்டம் இருக்கு, பல இடங்கள்ல செய்திகள் சொல்றாங்க, தேவ செய்தி தான் சொல்றாங்க, மாற்றம் இல்லை ஆண்டவரே. தூளுக்கு சாம்பலுக்கு ஜனங்கள் வருகிறது இல்லையே, அப்ப நீர் தான் பேசுகிறீரா? இல்ல நீர் பேசுகிறீர்னு சொல்லி, நீர் கர்த்த தேவ செய்தின்னு சொல்லி சாத்தான் தான் பேசுகிறானாங்கிறது எங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்புகிறது ஆண்டவரே. பரலோகத்தின் தேவனே, வந்திருக்கிற ஜனங்களை நேசித்து நீ பேசிக் கொண்டிருக்கிறீர். ஜனங்கள் ஆண்டவரே ஜாக்கிரதையா இருக்கட்டும் அப்பா. நாங்கள் யாவரும் ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த சத்தியத்தை ஒளிபெருக்கின் மூலமாய் ஆண்டவரே, இந்த காணொளி மூலமாய் கேட்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. தான் போகிற சபையிலே, தான் போகிற கூட்டத்திலே, தான் இந்த யூடியூப்ல கேட்கிற செய்தியிலே தேவன் தான் பேசுகிறாரா அல்லது சாத்தான் பேசுகிறானா? அதை அறியட்டும் ஆண்டவரே. மனுஷன் தான் சுயமா பேசுறானா, சாத்தானால் ஏவி பேசுறானா, தேவன் தான் பேசுறாரா? தேவன் பேசினால் இப்படிப்பட்ட அனுபவம் உண்டு. பழைய மனுஷன் மாண்டு போகிற இடத்துக்குள்ளே கொண்டு வருவார், தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வருவார். இதோ நீச கைகளால் பொத்திக்கொள்ள வைப்பா, பாவங்களை அறிக்கை செய்ய வைப்பா, தூளுக்கும் சாம்பலுக்கும் கொண்டு வருவார். தூளிலும் சாம்பலிலும் இருந்து மனஸ்தாவப்படுகிறேன்.